வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 16/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிறது திங்கட்கிழமைங்க. அதாவது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் குழந்தை பிறக்கும். சந்திராஷ்டமமாக அமையக்கூடியது சிம்ம ராசி சந்திராஷ்டமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி, ஜே, ஜோ, கா இந்த பேர் நாமெல்லாம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திதியும், யோகம் வரியான் யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா சகுனி கரணமும் ஓடிட்டு இருக்கு. ஆட்சி நீச்ச கிரகங்கள் இல்லை. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாயும், பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது மயிலும், குபேர புள்ளி மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுசு ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலாம் ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி சந்திரனோட சாரத்தில் பிறக்கிறாங்க. எடுத்தவனையும் சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவார். இந்த சந்திர தசை பார்த்தீங்கன்னா 10 வருஷ காலம் ஓடும். பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருங்க. அடுத்தது செவ்வாய் தசை வருதுங்க. செவ்வாய் 7 வருஷமும், ராகு 18 வருஷமும், குரு 16 வருஷமும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க தசாபுத்தி நடத்துவாங்க. இத்தனை தசாபுத்தி மட்டும் நல்லா அமைஞ்சு நல்ல லக்னமாக குழந்தைகள் பிறந்துட்டாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும், சொத்து பத்துக்களை சேர்த்து வைக்கும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, அவங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலம் அருமையாக அமைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது ஒரு சில லக்னங்கள் தான் கொடுக்கும். ஒரு சில லக்னங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பாதகத்தை தான் கொண்டு போய் நிறுத்தும். அந்த மாதிரி லக்கணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 1 ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், மகரம், கும்பம் கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. இந்த 6 லக்னத்தில் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில இது பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் இழுத்து கொண்டே நிறுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வரைக்கும் இழுத்துட்டு போகும், பூர்வீகத்தில் இருக்க விடாது, பூர்வீகத்தை விட்டு தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி லக்னங்கள் வேண்டாம். சுபப்பிரசவமாக பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான குழந்தை பிறந்த நேரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதுக்கு உண்டான பாதகம் கொஞ்சம் விலகும். ஆனால் முழுசாக விலகாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாதகத்துலேருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க ஜோதிடர் அணுகி அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இந்த ஜாதக ரீதியாக விளக்கங்கள் வேணும்னாலும் முழு வீடியோவும் போட்டிருக்கோம், அங்கேயும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கங்க.